வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா ஆனியன் பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், நான் ஒரு பூண்டு தட்டி வச்சுருக்கேன், உப்பு தேவையான அளவு, 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அரிசி மாவு, அதுக்கப்புறம் கடலை மாவு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டுக்கலாம். கடலை மாவு இப்படி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்கள், அதுக்கு எவ்வளோ தேவைன்றது தெரியும். ஒரு 50 கிராம் கடலை மாவு சேர்த்துருக்கேன். அரிசி மாவு அதுவும் ஒரு 50 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு. அப்புறம் இந்த பூண்டு தட்டி வச்சுருக்கோம்ல, அந்த பூண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அது எல்லாமே போட்டுக்கலாம். இப்போ தண்ணி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே மாவு தண்ணியாக போயிடுச்சுன்னா கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துக்கலாம். கடலை மாவு போட்ட அளவு போதும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், மாவு நல்லா நம்ம பிசைஞ்சிட்டோம். நல்லா இந்த அளவுக்கு பதத்தில் இருக்கணும். அப்போ தான் நம்ம இப்படி உதுத்து போடும்போது கரெக்டாக இருக்கும், நல்லா பொரிஞ்சு வரும். பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இந்த மாவை அப்படியே எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி உதுத்து போட்டுக்கலாம். இப்படி உதிரியாக போட்டிங்கன்னா தான் நல்லா அழகாக வரும், முறுமுறுன்னு. பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. இந்த மாதிரி பதத்தில் எடுத்துக்கலாம் நம்ம. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வந்துடுச்சு வெங்காய பக்கோடா. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.